ரொம்ப நாளாகவே கணக்கம்பட்டி ஐயாவை பார்க்கணும் அப்படின்னு ஒரு ஆசை. கிட்டத்தட்ட ஒரு 6 மாதமாகவே எங்கள் வீட்டுக்கார்ட்ட சொல்லியிருப்பேன், போயிட்டு வரலாம் அப்படின்ட்டு. இன்றைக்கிதேன் கொஞ்சம் நல்ல நேரம் வந்திருக்கும் போல். இன்றைக்கிதேன் அவர் மனசு வச்சுருக்காரு நீங்கள் இங்கே வரணும் அப்படின்னு. ஏன்னா 6 மாதமாகவே நானும் ப்ரோக்ராம் போட்டுக்கிட்டே இருக்கேன், போயிட்டு ரிட்டன் திரும்பி வந்துடுவோம். இன்றைக்கி கண்டிப்பாக போயே ஆகணும்னு பொள்ளாச்சியிலேருந்து கிளம்புனதே 4 மணிக்கு மேலே தான் கிளம்புனோம். பரவாயில்ல, நைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம போய் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1 ஹவரில் போயிட்டோம். போனோம். ரொம்ப கூட்டமாக இருக்குமோன்னு நான் நினச்சி போனேன். ஆனால் கூட்டம் அவ்வளோவா இல்லை. ஏன்னா அமாவாசை பௌர்ணமிக்குதே 2-3 மணி நேரம் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இன்றைக்கி கொஞ்சம் கூட்டம் கம்மியாகத்தே இருக்குது அப்படின்ற மாதிரி. இங்கே சின்ன சின்ன கற்கள் வச்சு வீடு கட்டியிருந்தாங்க. ஐயாவோட வாழ்ந்த வீடு, அதையும் நல்லா பார்த்துட்டு அவங்கள்ட்ட நம்ம மனக்குறைகளெல்லாம் சொல்லிவிட்டு கிளம்பியாச்சு. அப்படியே ஐயாவோட சமாதிக்குதான் போயிருந்தோம், சிவசமாதிக்கு. அங்கேயும் போய் சுவாமியை கும்பிட்டுட்டு ரொம்பவும் அமைதியாக இருந்துச்சு, மனசுக்கும் நிறைவாக இருந்துச்சு. அதே மாதிரி அந்த தியானம் பண்ணுற இடத்துலையுமே எந்த ஒரு சத்தமும் இல்லை, அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. அப்புறம் ஐயா இந்த வேப்ப மரத்தடியில் இருந்தாங்கள்ல, அதுக்குமே போய் சாமி கும்பிட்டுட்டு அப்படியே இங்கே வந்தாச்சு. ஐயா வச்சுருந்த காரு எல்லாமே வச்சுருந்தாங்க, எல்லாத்தையுமே பார்த்துட்டு வந்தோம். உண்மையிலே ரொம்ப நாள் சென்று போய் ஒரு திருப்தியாகவும் இருந்துச்சு. ஏன்னா இதுக்குதே நான் இவ்வளோ நாளாக காத்திருந்தேன் அப்படின்ற மாதிரி. அப்புறம் இங்கே அன்னதானத்துக்கு நன்கொடையுமே கொடுக்கலான்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. எங்களால் முடிஞ்சதை எழுதிட்டு அப்படியே அன்னதானத்துலேயுமே கலந்துக்கிட்டோம். நாங்கள் போயிருக்கையில் அன்னதானம் என்ன போட்டிருந்தாங்கன்னா, தக்காளி சாப்பாடும் லெமன் ஊறுகாயும் வச்சுருந்தோம். ஆனால் உண்மையிலே டேஸ்ட்டு வேறு லெவல்னு சொல்லலாம். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு. சாப்பிட்டு அப்படியே கிளம்பியாச்சு.